வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல விஜய் ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சு தன்னை ஹீரோவா காமிச்சுக்கிறாரு. எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் வில்லனா காட்டுவதற்கான வேலைகளை பாக்குறாரு. இதுக்கு பல சதி திட்டங்களை கூட்டம் போட்டு உட்கார்ந்து திட்டம் போட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சதி திட்டமா அம்பலப்பட்டு இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்கிறார் விஜய். இன்னொரு பக்கம் விஜயனுடைய வாழ்வினையர் சங்கீதா அவர்கள் இன்றைக்கு வழக்க வாபஸ் பண்ணிருக்காங்க நேத்து. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஆனந்த விகடன் விஜய் தன்னை ஹீரோவாகவும் உதயநிதியை வில்லனாவும் காட்டுற உள்ளடி வேலையை எப்படி பார்த்தாருன்னு வச்சு செஞ்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல எனக்கு தெரிந்து கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஹீரோவை நம்பி ஓட்டு போட்ட முதல் ஜெனரேஷன் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி ஜெனரேஷன். அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவங்க ஒரு நியூஸ் பார்க்கறது இல்லை, ஒரு விவாதத்தை பார்க்கறது இல்லை, ஒரு பிரச்சனையை குறித்து விவாதிப்பது இல்லை, வாசிப்பது இல்லை அப்படின்னு ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கிட்டோம். அந்த கூட்டம் கண்ணை மூடிக்கிட்டு திரை பிம்பத்தை நம்ப ஆரம்பிச்சு இப்போ ஆட்சி மாற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க. சரி, உங்க கையில அதிகாரம் வந்துருச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சினிமாவில் வர மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் அதிகாரம் கையில் இருந்தும் எதையுமே செய்ய தெரியாம முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு இந்த கும்பல். இதனாலதான் இவங்க மேல கட்டப்படுகிற எல்லா சார்ஜஸ்க்கும் எதிர்வினையாக வேற ஒரு பக்கம் திசை திருப்புகிற வேலையை தெளிவா செஞ்சிட்டு இருக்கு. இப்ப இவங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு? விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. சாட்டை அடிக்கிற போராட்டம், காஞ்சு போன நிலத்துல அப்படியே உருண்டு போற போராட்டம், அப்புறம் ஊர் ஊரா மக்களை திரட்டி போராட்டம். இன்னைக்கு தேனியில பல ஆயிரம் மக்கள் திரண்டு பழங்குடி மக்களினுடைய நில உரிமைக்கான போராட்டம் நேற்று அவ்வளவு நடந்திருக்கு. ஆனா ஊடகங்கள் மௌனமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு, அமைச்சர்கள் மேல எல்லார் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு ஒரு பக்கம், இப்ப குட்கா குற்றச்சாட்டு ஒரு பக்கம், போதைப் பொருள் குற்றச்சாட்டு ஒரு பக்கம், பாலியல் வன்முறையில் இந்த கட்சிக்காரங்க ஈடுபட்டது ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி 100 கோடி சொத்து பழனி ஆண்டவருடைய சொத்தை புடுங்கினது, மீனாட்சி அம்மன் கோவில் சொத்தை புடுங்கினதுன்னு பல ஊழல் குற்றச்சாட்டுகளும் அரசின் நிர்வாக திறமின்மையையும் காட்டக்கூடியதா இருக்கு. பட்ஜெட்லயும் திமுகவினுடைய திட்டங்களுக்கு பேரை மாத்தினாங்களே ஒழிய வேற எதையுமே அவங்க எக்ஸ்ட்ரா செய்யவே இல்லை. திமுகவினுடைய ஆட்சியில எந்தெந்த திட்டங்கள் அவங்க கொண்டு வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் செஞ்சாங்களோ அதுல எல்லாம் பெயர் மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க, வேற எதுவுமே செய்யல. சோ இவ்வளவு நெருக்கடி வந்த பிறகு விஜய் அவர்களும் அவர்கள் கூட இருக்கிற கார்பரேட் கிரிமினல்ஸும் பக்காவா பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? யாருமே நம்மள கேள்வி கேட்க கூடாது, ஒரு தேவதூதன் ரேஞ்சுக்கு விஜய வச்சிடணும்னு பிளான் பண்றாங்க. அதனாலதான் இங்க தஞ்சை மாவட்டத்துல விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து திமுக கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தும் போது விஜய் அவர்களை ஆபாசமா பேசிட்டாரு, தமிழ்நாட்டு பெண்களை ஆபாசமா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை செஞ்சாங்க. இது பாஜகவினுடைய பரப்புரை பிரச்சாரத்தின் சாயல் தான், அதே காப்பி தான். பாஜக என்ன பண்ணும்? நாம கேட்போம், 15 வயது குழந்தைய துப்பாக்கி முனையில பாலியல் வல்லுறவு செஞ்ச நீலகண்டன், அந்த ஆளு தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர். சரி, ஓகே. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த பொருளாதார பிரிவு, பாஜகவினுடைய பொருளாதார பிரிவை சேர்ந்த MS ஷா அப்படின்றவர். இந்த MS ஷா மட்டும் இல்ல, இங்கே ஒரு கராத்தே மாஸ்டரா இருக்கக்கூடிய எழில் அரசனா என்ன ஒரு பேரு, திருவண்ணாமலையில கராத்தே மாஸ்டரா இருந்தாரு. அங்க படிக்க வந்த குழந்தைய பாலியல் வல்லுறவு செய்து அவங்க கர்ப்பமாகி பெரிய பிரச்சனையில மாட்டி போக்சோ சட்டத்துல இந்த கும்பல்லாம் உள்ள போச்சு. இதை நம்ம கேள்வி கேட்கும் போது அக்கா குஷ்பு உட்பட அங்க இருக்கிற அத்தனை பெண்களும் ஆண்களும் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு வாயே திறக்க மாட்டாங்க, செலக்டிவ் அம்னீஷியால மறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பயங்கரமான போராட்டத்தை நடத்தினாங்க. அது எங்க? இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் வழக்கை எடுத்துட்டு குற்றவாளியை கைது பண்ணியாச்சு, அவர் மேல தண்டனை கொடுத்தாச்சு. இன்னும் சொல்ல போனா வழக்க வேகமா விசாரிச்சு அவருக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுத்து படுக்க வச்சாச்சு. ஆனா தொடர்ந்து யார் இந்த சார்னு கேட்ட கும்பல் தான் இவங்க. இது அப்படியே எடுத்து இங்க யாரு விஜய் அண்ணா கம்பெனியும் நடத்திட்டு இருக்காரு. எப்படி? அவங்க கம்பெனிக்குள்ள இருக்கிற விஜய் அண்ணாவுடனுடைய நடிகர் கம்பெனியா இருக்கிற தாவேகாவ்ல தன் கட்சியை சேர்ந்த பெண்ணுக்கே குளிர்பானத்துல மருந்து கலந்து கொடுத்து அவங்கள கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்ச பிறகு அந்த குற்றவாளிகளை பாதுகாக்கிறாரு சரவணன்ற MLA. இன்னவரையும் அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையுமே கிடையாது. ஆனா ஒரு வார்த்தை பேசிட்டார், அவர் தப்பா பேசிட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டி இங்கே எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டார். இது எல்லாமே அப்படியே டிட்டோ பாஜகவினுடைய ஆட்சியில் நடக்கிற செயல்பாடுகள் தான். அப்படியே காப்பி அடிச்சிருக்கு விஜயினுடையது. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மேடையில இருந்து அவர் நான் தவறா பேசல அப்படின்றாரு.
நீங்க தவறா பேசுனதா சொன்னீங்கன்னா அதை அப்படியே கேஸ போடுங்க. அதுக்கு என்ன சட்ட ரீதியான வழக்குகள் போட முடியுமோ அதை போட்டு அவரை வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க, அது வேற. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உடனடியாக கைது பண்ணி 9 பிரிவுகள்ல வழக்க தொடுத்து அந்த 9 பிரிவுகள் என்னாச்சு, பல்வேறு விதமான, அதாவது கலவரத்தை தூண்டிட்டாரு, சமூகத்தை பிரிச்சுட்டாரு, இப்படி பல வழக்குகள் உள்ள வந்தோடனே நீதிமன்றத்துல கையை கட்டி நிக்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் இந்த வழக்குகள் எல்லாம் போட்டு அவரை ஜெயிலுக்குள்ள தள்ளுவது, அதுவும் சட்டமன்றம் கூட போற முத நாள்ல ஜெயில தள்ளுறது. அப்ப நீதிமன்றத்துல போய் நின்றுட்டு நாங்க அப்படிலாம் யோசிக்கல, நாங்க வந்து காவல் நிலையத்தினுடைய ஜாமீன்ல விட்டுருவோம் அப்படின்னு பேசி முடிச்சீங்க. காரணம் என்ன, தமிழ்நாடு முழுவதும் கடுமையான போராட்டங்களை திமுகவினர் செஞ்சாங்க. இது விஜய்க்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, விஜய்க்கு பின்னடைவாயிருச்சு. அவர் என்ன நினைச்சாரு, பொம்பளை கேஸ்ல உள்ள போடுறது, இது ஒரு நம்ம ஊர்ல அவமானமா பார்ப்பாங்க, எந்த ஊர்லயும் அவமானம் பார்ப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளை கேலி பண்ணி அல்லது பொம்பளை பிள்ளைங்கள அவமானப்படுத்தி துன்புறுத்தி பாலியல் வலுவு செஞ்சு யார் உள்ள போனாலும் அதை அவமானமா பார்ப்போம். அப்படி அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்னு வில்லனா உருவாக்கணுன்றதுக்காகவே இந்த கேஸ அவங்க போட்டாங்க. போட்ட கேஸ்ல என்ன சொன்னாங்க, எந்த இடத்துலயும் இவங்க நடிகை திரிஷாவுடைய பேரு வரல, எந்த இடத்துலயும் அவங்க பேரே வரல. ஆனா என்ன சொல்லப்பட்டது, தமிழ்நாட்டு பெண்களை அப்படியே மாத்திட்டாங்க. அண்ணன் திருமா அவர்கள் மனு தர்மம் பத்தி பேசினார் தெரியுங்களா, அப்போ மனுல இருக்கிறத பேசும்போது இந்திய பெண்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு பாஜக கிளப்பி விடுச்சு. அதே ஃபேக்டர் தான், அதே மாதிரியான விஷயங்களை எடுத்துதான் இங்க தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு கிளப்பி அந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்கள் கிட்ட பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்தமா சோர்வடைஞ்சு போயிருந்த திமுக கட்சியினர் விழிச்சு எழ ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான போராட்டம் விடிய விடிய நடக்குது. அது பெரிய மக்களுக்கான ஒரு எழுச்சியா மாறுது, மக்கள்கிட்ட உரையாடலை உருவாக்குது. வேணும்னே இவர் இப்படி பண்றாரு அப்படின்றது விஜய்க்கு எதிராக மாறுது. அதுவரை வாரிசுகளின் குழந்தை அப்படின்னு பார்க்கப்பட்ட உதயநிதி அதற்கு பிறகு தலைவராக மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இது இவங்களுக்கு பின்னடைவா போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தஞ்சாவூர்ல நடந்த போராட்டம் இவங்களுடைய அரசியல் அறிவின்மையை, அரசியல் வந்து ஒண்ணுமே செய்ய தெரியாத தன்மையை வெளிப்படையா காமிச்சிருச்சு. ஏன்னா உழவர்கள் அவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க, ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. இன்றைக்கு கூட உதயநிதி அவர்களை சந்திச்சு கோரிக்கைகள் குறித்து விவாதம் நடத்திட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் எல்லோரும், விவசாயிகளுக்கான எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. ஜூன் மாசம் 12ஆம் தேதி தண்ணி வந்திருக்கணும், வருஷம் ஜூன் 12ல வரும். அந்த வருஷம் கொடுக்க வேண்டிய தண்ணியை கர்நாடகம் கொடுக்கல. அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் வலியுறுத்தினாங்க, சட்டமன்றத்துல வலியுறுத்தினாங்க. ஆனா எதையுமே காதுல வாங்காம அதுக்கெல்லாம் நம்ம வந்து கூட்டம் போட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது காவிரி பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனையா இருந்தாலும், மேகதாது அணை கட்டுகிற பிரச்சனையா இருந்தாலும் நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டோன்றதுல தெளிவா நிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பின்னடைவுன்னு மக்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் திசை திருப்புறதுக்கு உதயநிதி ஒரு மோசமான ஆளு, அவர் ஒரு வில்லன் அப்படின்னு கட்டமைக்கிறத பார்த்தாங்க. நம்ம அண்ணன் கோட்டை போட்டுக்கிட்டு மேலே ஏறி நிப்பாரு, சைட்ல நிப்பாரு, இங்கிட்டு நின்று கையை காட்டுவாரு, இங்கிட்டு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடுவாரு, பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வேலையை பாக்குறாரு அப்படின்னு ஒரு கூட்டம் அவரை பிம்பத்தை கட்டிக்கிட்டே இருக்கும். இது திட்டமிட்ட ஒரு அரசியலாக இந்த கும்பல் செஞ்சது. ஆனா நீதிமன்றத்துல வாங்கின அடி தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது செந்தில் பாலாஜி விஷயத்துல அவரை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணி உள்ள போய் நீதிமன்றம் மண்டையில் அடிச்சு அவருக்கு ஜாமீனை கொடுத்து விட்டுருச்சு. அதுல ஒரு பின்னடைவு. செந்தில் பாலாஜியை திரும்ப ஒரு தடவை கைது பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, திரும்பவும் நீதிமன்றம் மண்டையில் அடிச்சு பத்தி விட்டுருச்சு. அதுல ஒரு பின்னடைவு. ரெண்டாவது உதயநிதியை கைது பண்றாங்க, நீதிமன்றத்துல போய் கையை கட்டி நின்று இது பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க வந்து காவல் நிலையத்தினுடைய ஜாமீன்ல நாங்க வெளியே விட்டுறோம் அப்படின்னு கையை கட்டி நின்று அமைதியாயிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள்ல பின்னடைவை சந்திச்சுட்டே போறாரு விஜய். உளவியலாக மக்களை ஒரு மூளைச்சலவை செய்வது, இது தொடர்ந்து நாயக பிம்பத்தை கட்டுவதற்காக இது செஞ்சுட்டே இருக்காரு விஜய். நீங்க 41 பேருடைய மரணங்க, பல குடும்பங்கள் நடுத்தருவில் இருந்தாங்க, கண்ணீரும் கம்பளையுமா தமிழ்நாடு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஓடி போய் எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போன் எங்கேயோ வச்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் 3 நாள் கழிச்சு 3ஆவது நாள் சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோல என்ன சொன்னாரு, என்ன வேணாலும் செய்யுங்க, என் மக்களை, என் ரசிகர்களை எதுவுமே பண்ணாதீங்க, என் தொண்டர்களுக்கு மேல கை வைக்காதீங்க, நான் வந்து பனையூர் அலுவலகத்தில் தான் இருப்பேன், என்ன வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு உளவியலா கம்மியா வாய்ஸை வச்சுக்கிட்டு அவர் நடிச்சாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல
காசை கொடுத்து அண்ணன் பாருங்க பாவம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை விட்டாங்க. 41 பேருடைய மரணத்திற்கு காரணமான அந்த விபத்தை ஏற்படுத்திய ஒரு ஆளு முதல் குற்றவாளியே விஜய் தான். ஆனா விஜய் மேல எந்த குற்றச்சாட்டும் வராம பத்திரமா சமூக ஊடகங்களின் மூலமாக அவர் மீது ஒரு நல்ல பார்வையை கட்டமைச்சு தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வாங்க, நேத்து சட்டமன்றத்துல முந்தா நாள் பேசும்போது அண்ணன் சொல்றாரு, நீங்க அங்க கர்நாடகத்துக்கு போனீங்கன்னா அவமானப்பட்டுருவீங்க, அவமானப்பட்டா என்ன செய்வீங்க அப்படின்னா, என் மக்களுக்காக நான் அவமானத்தையும் தாங்குவேன், நடிப்பு அப்படியே வாய்ஸை கம்மி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பேசினாரு. இது என்ன மாதிரி உளவியலை உருவாக்கும்? எங்களுக்காக எங்க அண்ணன் பாருங்க எப்படி இது பண்றாரு, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்றாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கும். இது கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவர் நின்னா ஹீரோ, உட்கார்ந்தா ஹீரோ, ஸ்டிக்கர் ஓட்டுனா ஹீரோ, திமுக திட்டங்களுக்கு இவர் பேரை மாத்தி வச்சுக்கிட்டா ஹீரோ, விவசாயிகளுடைய போராட்டத்தை பார்க்க மாட்டாரு, விவசாயிகளுக்கு தண்ணீர் வரல கேட்க மாட்டாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டாரு. ஆனா நின்னா ஹீரோ, உட்கார்ந்தா ஹீரோ, நடந்தா ஹீரோ, படுத்தா ஹீரோ. ஆனா இங்க அத்தனைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற குரூப் எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இல்லைங்க. இது ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்குது அப்படின்னு தான் இன்றைக்கு பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட பாருங்களேன், தொடர்ந்து ஒரு வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு. எங்க அண்ணன் நல்லா இருந்தா போதும், எனக்கு 6 சிலிண்டர் வேணாம், எனக்கு 2500 ரூபாய் பணம் வேண்டாம், எனக்கு இலவச பேருந்து பயணம் வேண்டாம், எல்லாமே வேண்டாம், எங்க அண்ணன் நிம்மதியா இருக்கட்டும், எங்க அண்ணன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிம்பம். இது அப்படியே பாஜககாரன் பண்றது. வடக்க போய் பாத்தீங்கன்னா நிறைய பழைய வீடியோ எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, 300 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அரிசி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கல்வி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பாஜக தான் ஆட்சியில இருக்கணும், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்ன வீடியோக்கெல்லாம் இருக்கு. அப்ப அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் இவர் தன்னை ஹீரோவா கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம இன்னும் சொல்ல போனா பாஜகவினுடைய சட்ட திட்டங்களுக்கு, செயல் திட்டங்களுக்கு மொத்தமா தமிழ்நாட்டு திறந்து விட்டாரு. புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சு, மும்மொழி கொள்கை வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுங்க மும்மொழி கொள்கை. புதிய கல்விக் கொள்கை அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக கொண்டு வந்தாச்சு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு எதிராக நம்ம போராடிட்டு இருந்தோம். சத்தம் இல்லாம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நான் 3ல் 1 பங்கு தொகைக்கே மண்டையாட்டிட்டு வந்துட்டாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. 100 நாள் வேலைக்கு 3ல் 1 பங்கு தொகை தான் கொடுக்குறாங்க. 12,000 சில்லற கோடி ரூபாய் நம்ம வாங்கிட்டு இருந்தோம், 13,000 கோடின்னு வச்சுக்கோங்க ரவுண்டா. இப்ப வெறும் 3,900 கோடிக்கு கையெழுத்து போட்டு விட்டு வந்துட்டாரு. இப்படி பார்த்து நம்ம மிரண்டு போன திட்டங்கள் நிறைய இருக்கு. ஆனா உங்க யாருக்காவது தெரியுதா? தெரியாது. ஏன்னா நம்ம அன்னை கோட்டு போட்டதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இடையில தான் நேற்று பயங்கரமான ஃபயர் விட்டப்பட்டுச்சு பாருங்க. அக்கா சங்கீதா அவர்கள் வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்க, 2 பேரும் காதல் பாட்டெல்லாம் போட்டு வச்சாங்க. இதே சங்கீதா அவர்களைத்தான் ஆபாசமாக பேசினார்கள். எது அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்களோடு ஆபாசமான புகைப்படங்களை மாஃபிங் பண்ணி போட்டாங்க. இன்னைக்கு நம்ம கண்டிச்சோம். இன்னைக்கு அவங்க வாபஸ் வாங்கினாங்கன்னா அது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அதை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய பேர். போன ஏப்ரல் 19ஆம் தேதி 20ஆம் தேதி வழக்கு வருது, 19ஆம் தேதி நைட்டு பஞ்சாயத்து நடக்குது. அதுலயும் அந்த ஈசிஆர்ல இருக்கிற ஒரு ரெசார்ட்ல வச்சு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்துல 150 கோடிக்கு மேல கேட்டாங்க. 35 கோடி ரூபாயை உடனடியா கொடுத்து பஞ்சாயத்து விடிய நடந்து முடியுது. இதை நம்ம போட்டிருக்கோம் வீடியோவா. அப்ப 19ஆம் தேதி முடியுது, 20ஆம் தேதி வழக்குல ஒரு வாய்தா வாங்கிக்கிட்டு முடிச்சுட்டாங்க. 23ஆம் தேதி நம்ம ஓட்டு போடுறோம். 23ஆம் தேதி அந்த அம்மா ஏதாவது வெளியே பத்திரிகையாளர் சந்திப்பு இப்ப நடத்திட்டாங்கன்னா முடிஞ்சிருமே அப்படின்றதுக்காக அந்த அம்மா வாயடைச்சாங்க 35 கோடியை கொடுத்து. இன்னைக்கு அந்த அம்மாவை மேலும் வாயடைச்சு நீங்க கேஸை வாபஸ் வாங்குங்க, ஏன்னா போறவங்க வர்றவங்கலாம் யாரு திரிசாவோடு இவரை சேர்த்து வச்சு பேசுறாங்க, அதனால இதை சரி பண்ணணும்னா நீங்க வாபஸ் பண்ணீங்கன்னா பாருங்க எங்க அண்ணி எங்க அண்ணனும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமை. ஆக மொத்தம் உண்மையை விட்டுட்டு போலியான பிம்பங்களை கட்டமைச்சு தன்னை நிலைநிறுத்தி கொள்ளலான்னு பாக்குறாரு. ஆனா உண்மை என்னன்னா, எப்போதும் 1000 கைகள் மறைத்தாலும் உண்மை படக்குன்னு வெளியே வந்துரும். அது தெரியாம ஆடிட்டு இருக்காரு.